ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்லாம் பசங்க இல்லாமல் அப்படியே வெறிச்சோடி கிடக்க போகுது, ஆனால் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இடம் கிடைக்காம பசங்க அடிச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னங்க விளையாடுறீங்களா, முட்டாள்தனமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆமா, கரெக்ட். ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டா பாத்தீங்கன்னா சரியா அதுதான் சுட்டி காட்டுது. நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம உயர்கல்வித்துறையில சத்தமே இல்லாம நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை பத்தி தான் அலச போறோம். அதாவது நிஜமாவே இன்ஜினியரிங் டிகிரியோட மதிப்பு சரிஞ்சிருச்சா, இல்ல இந்த தலைமுறை மாணவர்கள் இப்போ இருக்கிற மார்க்கெட் நிலைமையை முன்கூட்டியே கணிக்கிற அளவுக்கு ரொம்ப புத்திசாலியா மாறிட்டாங்களா அப்படிங்கறத நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு ஆழமா பார்க்க போறோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஆனா இப்போ இந்த பரிசோதனைக்கு நாம வெறும் உணர்ச்சிகளையோ இல்ல முந்தைய தலைமுறையோட நம்பிக்கைகளையோ மட்டும் சார்ந்து பேச போறதில்ல. மார்க்கெட் டேட்டா ரொம்ப கராரானது. ரைட். டேட்டா எப்பவுமே பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்களே, அது போல. அதேதான். அந்த டேட்டா நமக்கு உணர்த்துற நிஜம் என்னன்னா, இது ஏதோ திடீர்னு உருவான ஒரு தற்காலிக மாற்றம் கிடையாது. பல வருஷமா தேங்கி கிடந்த ஒரு கல்வி முறைக்கும் இப்போ வேகமா மாறிட்டு வர வேலைவாய்ப்பு சந்தைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மிகப்பெரிய மோதலோட விளைவு தான் இது. அப்போ அந்த மோதலோட விளைவை நாம எண்கள்ல இருந்து தொடங்குறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டேட்டாவை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப திகைப்பா இருந்துச்சு. சொல்லுங்க, அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது? இப்போ சமீபத்திய நிலவரப்படி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருக்கிற மொத்த இடங்களோட எண்ணிக்கை சுமார் 1,07,000. ஆனா இந்த இடங்களுக்கு வந்திருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ தெரியுமா? எவ்வளவு இருக்கும்? சுமார் 2,59,000 அப்ளிகேஷன்ஸ். அதாவது கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமான போட்டி. ஓ வாவ், இது ரொம்ப பெரிய நம்பர் ஆச்சே. ஆனா இந்த நிலைமையை சமாளிக்க முடியாம அரசு உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, காலேஜஸ்ல ஒரு 20% இடங்களை எக்ஸ்ட்ராவா அதிகரிக்க உத்தரவிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகும் கூட சீட்ஸ்லாம் சொன்னா காலியாவே கிடக்குது. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. உண்மைதான். ஒரு காலத்துல இன்ஜினியரிங் சீட் கிடைக்கிறதுங்கிறது லாட்டரி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு சேஃப் பெட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. கரெக்ட். அதாவது ஒரு 4 வருஷம் படிச்சு முடிச்சா ஏதோ ஒரு ஐடி கம்பெனில வேலை உறுதி அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் காலங்காலமா இருந்துச்சு. ஆனா அந்த ஒப்பந்தம் இப்ப காலாவதி ஆயிடுச்சு. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? ஆமா. ஐடி துறையோட வேலைவாய்ப்பு முறைகள்ல அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் ஒரு மாணவர்கிட்ட என்ன டிகிரி இருக்கு அப்படிங்கறத பாக்குறத நிறுத்திட்டாங்க. அப்போ எதைத்தான் பாக்குறாங்க? அவங்களால எந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், அவங்க கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு அப்படிங்கிற திறமைய மட்டுமே பார்க்க தொடங்கிட்டாங்க. இல்ல, ஒரு நிமிஷம், இங்க நான் கொஞ்சம் குறுக்கிடுறேன். இப்போ கம்பெனிஸ் திறமைய மட்டுமே பாக்குறாங்க அப்படின்னு மேலோட்டமா சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி. ஆனா யதார்த்தத்துல இப்போ ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட சாஃப்ட்வேர் உங்க ரெஸ்யூம்ல பிஇ இல்ல பிடெக் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லைன்னா அந்த அப்ளிகேஷனே ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணிடுமே. ஆமா. அப்படி ஒரு டெக்னாலஜி பிராக்டிஸ் இருக்கும்போது எப்படி திறமை மட்டுமே வேலை வாங்கி தரும் அப்படின்னு நீங்க அடிச்சு சொல்றீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ஷன், அது ஒரு 5 அல்லது 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நடைமுறை. ஓ, இப்போ அப்படி இல்லையா? இல்ல. அன்னைக்கு ரெஸ்யூம்களை வடிகட்டுறதுக்கு கம்பெனிஸ்களுக்கு ஒரு அளவுகோல் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க டிகிரியை யூஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப அபரிமிதமா வளர்ந்துருச்சு. அதாவது இந்த ஏஐ வந்த பிறகு சொல்றீங்களா? ஆமா. ஏஐ அப்புறம் ஆட்டோமேஷன்லாம் ஆட்சி செய்யற இந்த காலத்துல வெறும் இன்ஜினியரிங் டிகிரி வச்சிருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கறத கம்பெனிஸ் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட். இப்போதைய செலெக்ஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் GitHub அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காரு, இல்ல லீட் கோட் மாதிரியான தளங்கள்ல எவ்வளவு சிக்கலான கோடிங் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்காரு அப்படிங்கறது தான் அவங்களோட உண்மையான ரெஸ்யூமாவே பார்க்கப்படுது. அப்போ அந்த 4 வருஷம் டிகிரி சர்டிபிகேட்டை விட இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் வெயிட்டேஜ் அதிகம்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பழைய சிலபஸை படிச்சுட்டு கம்பெனியோட ட்ரைனிங் சென்டர்ல ஒரு 6 மாசம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட, சரி, ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தனக்கு தெரிஞ்ச பைத்தான் இல்ல கிளவுட் ஆர்கிடெக்சர் ஸ்கில்ல வச்சுக்கிட்டு கம்பெனிக்கு முதல் நாள்ல இருந்தே லாபத்தை ஈட்டி கொடுக்க முடியும்னா அந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிஎஸ்சி ஸ்டூடெண்டா தான் இருக்கும். வாவ், இது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது.
இதை நாம ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது இது சரியா நம்ம டிரைவிங் லைசென்ஸ் வாங்குற நடைமுறை மாதிரி இருக்கு. ஆமா, எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க ரொம்ப பிரபலமான இல்ல காஸ்ட்லியான ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் டிரைவிங் லைசென்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை நம்பி யாரும் காரை கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா மாட்டாங்க. நிஜத்துல உங்களால அந்த டிராஃபிக்ல காரை எங்கேயும் இடிக்காம ஓட்ட முடியுதா அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். இப்போ இன்ஜினியரிங் டிகிரிங்கிறது அந்த லைசென்ஸ் அட்டை. ஆனா அந்த திறமைங்கிறது நிஜத்துல வண்டி ஓட்டுறது. கரெக்ட். ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். லைசென்ஸ் இருந்தாலும் வண்டி ஓட்ட தெரியாதவங்களை விட லைசென்ஸுக்காக வெயிட் பண்ணாம வண்டியை லாபகமா ஓட்டுற திறமை இருக்கிறவங்கள தான் இப்போ கார்ப்பரேட் உலகம் தேடிட்டு இருக்கு. அப்படிதானே? அதேதான். அந்த வண்டி ஓட்டுற திறமையை கத்துக்க 4 வருஷம் தேவை அப்படிங்கிற அந்த மாயை இப்போ உடைஞ்சிடுச்சு. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். 3 வருஷ கலை அறிவியல் படிப்புகள்ல மாணவர்களுக்கு அவங்களோட சொந்த திறமையை வளர்த்துக்க ரொம்பவே போதுமான நேரம் கிடைக்குது. ஆனா நீங்க இன்னொன்னும் கவனிச்சிங்களான்னு தெரியல. என்னது? வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல பிஎஸ்சி மாதிரியான படிப்புகளுக்கு மட்டுமில்ல, பிஏ ஹிஸ்டரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிகாம் மாதிரியான ஆர்ட்ஸ் படிப்புகளுக்கும் கூட இப்போ அப்ளிகேஷன்ஸ் மழை மாதிரி குவிஞ்சிருக்கு. ஆமா, அது டேட்டாவுல தெளிவா தெரியுது. இப்போ இவங்க யாரும் ஐடி கம்பெனிக்கு போய் கோடிங் எழுத போறது இல்லையே, அப்புறம் ஏன் பசங்க இந்த துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஆமா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோணம். அதாவது ஐடி துறையில நடந்த மாற்றம் மட்டுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட எழுச்சிக்கு முழுமையான காரணம்னு நாம சுருக்கிட முடியாது. கரெக்ட். டேட்டாவை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது இப்ப மாணவர்களோட இலக்கு அரசு வேலைகளை நோக்கியும், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸை நோக்கியும் பெருமளவுல திரும்பி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க முடியுது. ஆமாம். டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், இல்ல பிஎஸ்சி மாதிரியான சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இல்ல பேங்க் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இதுல எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைய மாணவர்கள்கிட்ட ரொம்ப தீவிரமா இருக்கு. அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா, அதாவது ஒரு உத்தியா தான் அவங்க இந்த 3 வருஷ கலை அறிவியல் படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓ, அப்படியா? ஆமா, இது அடிப்படையில பாத்தீங்கன்னா நேரத்தை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன் தான். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றீங்களா? ஆமா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் சேர்ந்தார்னா தொடர்ச்சியான அசைன்மெண்ட்ஸ், லேப் ரெக்கார்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ்னு அந்த 4 வருஷமுமே அவங்க முழு நேரத்தையும் அதுக்காகத்தான் செலவிட வேண்டியிருக்கும். வேற எதை பத்தியும் யோசிக்க கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. கரெக்ட். அவகாசமே இருக்காது. ஆனா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டைம் பஃபர், அதாவது ஒரு நேர இடைவெளியே கொடுக்குது. காலேஜுக்கு போற நேரத்தை தவிர்த்து மீதி இருக்கிற நேரத்தை அவங்க முழுமையா இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப காலேஜ் படிப்பு அப்படிங்கிறது இந்த அரசு தேர்வை எழுதுறதுக்கான ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி, அதாவது ஒரு அடிப்படை தகுதியை மட்டுமே அவங்களுக்கு தருது. ஆமா, வெறும் தகுதி மட்டும்தான். நிஜத்துல அவங்க காலேஜுக்குள்ள நுழையிற முதல் நாள்ல இருந்தே அவங்களோட உண்மையான சிலபஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி இல்ல யூபிஎஸ்சியா தான் இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா வேலை கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பத்தியே சிந்திக்க ஆரம்பிக்கிறான். ஆமா, ஆனா இந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட் அந்த 3-4 வருஷத்துக்குள்ளேயே போட்டி தேர்வோட மொத்த சிலபஸையும் கரைச்சு குடிச்சிட்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ண ரெடியா நிக்கிறான். வாவ், இது ஒரு மிகப்பெரிய முன் தயாரிப்பு உத்தி, அதாவது ஒரு ஏர்லி ப்ரிப்பரேஷன் பிளான். இதத்தான் நாங்க யதார்த்தமான சிந்தனை அப்படின்னு சொல்றோம். இந்த தலைமுறை பசங்க உணர்ச்சிகளை விட உத்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ரைட். இதை தாண்டி இந்த மாற்றத்துக்கு மிக முக்கியமான, ஆனா பலரும் வெளியில ஓபனா பேச தயங்குற 3வது காரணம் ஒண்ணு இருக்கு. என்னது? அதுதான் கல்விக்கான முதலீடும் அதுல இருந்து கிடைக்கிற பொருளாதார லாபமும், அதாவது காஸ்ட் வர்சஸ் ROI அப்படின்னு சொல்லுவோம். ஓ, இப்ப நாம எகனாமிக் ரிஸ்க் பத்தி பேச போறோம். இது நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல இருக்கிற மாணவர்களோட தலையெழுத்தையே நிர்ணயிக்கிற ஒரு மிக முக்கியமான காரணி. ஆமா. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எப்படியாவது கடன் வாங்கியாவது இல்ல இருக்கிற நிலத்தை விற்றாவது ஒரு 8 லட்சம் இல்ல 10 லட்சம் ரூபாய் கட்டி ஒரு பிரைவேட் காலேஜ்ல இன்ஜினியரிங் சேர்த்து விடணும் அப்படிங்கிறது நடுத்தர குடும்பங்களோட ஒரு எழுதப்படாத கடமையாவே இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த மைண்ட் செட் ஏன் உடையுது? ஏன்னா அந்த பொருளாதார கணக்கீடு இப்போ முற்றிலுமா ஃபெயில் ஆயிடுச்சு. எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எஜுகேஷன் லோன் எல்லாம் வாங்கி 4 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் அவங்களுக்கு மாசத்துக்கு வெறும் 15,000 இல்ல 20,000 ரூபாய் தான் ஸ்டார்டிங் சேலரியா கொடுக்குது. அவ்வளோதானா? ஆமா. இப்போ இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவங்களால டே டு டே லைஃபையும் நடத்த முடியாது, வாங்கின கல்வி கடனுக்கான இஎம்ஐயும் கட்ட முடியாது. இது அந்த மாணவர்களுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை உருவாக்குது. கண்டிப்பா.
இது வந்து ஒரு ஃபெயிலியரான இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் அப்படிங்கறத இப்போ நடுத்தர வர்க்கம் மெல்ல மெல்ல உணர்ந்துக்கு வராங்க. இது நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. எப்படி? இப்போ ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ஷேர்ஸ் 2000ஆம் வருஷங்கள்ல மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கும் அதே ஷேர்ஸ்ல நம்மளோட மொத்த சேமிப்பை இன்வெஸ்ட் பண்றது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அந்த ஷேரோட மதிப்பு இப்போ ரொம்ப மோசமா சரிஞ்சிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அப்படிதான் ஒரு ஹை ரிஸ்க் லோ ரிட்டர்ன் முதலீடா பலருக்கும் மாறிடுச்சு. ரொம்ப கரெக்டான கம்பேரிசன். ஆனா அதே சமயம் அரசு உதவி பெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கும்போது ஆகிற செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஒரு பாதுகாப்பான மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. ஆமா, லோ ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது குறைவான முதலீடு ஆனா பாதுகாப்பான எதிர்காலம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு நுணுக்கமும் இருக்கு. சொல்லுங்க. இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கும்போது ஃபீஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கறதால பசங்களோட தோள்கள்ல அந்த பெரிய கடன் சுமை இருக்காது. இதனால அவங்க ரொம்ப நிதானமா தங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்ண முடியாது. ஒரு பிரஷர் ஃப்ரீ என்வாயன்மெண்ட். ஆமா, படிப்பு முடிஞ்ச உடனே அடுத்த மாசமே ஏதோ ஒரு வேலைக்கு கட்டாயம் போகணும் அப்படிங்கிற அந்த பிரஷர் அவங்களுக்கு கம்மி. அவங்க தங்களோட திறமையை வளர்த்துக்க ஒரு 6 மாசம் ஸ்பெஷல் கோர்ஸ் படிக்கலாம், இல்ல முழு மூச்சா ஒரு வருஷம் உட்காந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாம். இந்த ஒரு சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கறதே அந்த குறைவான கல்வி செலவு தான். ரைட். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்புகளுக்கு மவுசு கூடிடுச்சு. அதுல நிறைய பிராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது. ஆமா. ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இயல்பா தோன்ற ஒரு சந்தேகம் என்னவா இருக்கும்னா, அப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்போட காலமே முடிஞ்சு போச்சா? இனிமே யாருமே இன்ஜினியரிங் படிக்க கூடாதா? அந்த காலேஜஸ்லாம் மூடிடலாமா? டேட்டா நிஜமாவே அதையா சொல்லுது? இல்ல, அத நாம அப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இன்ஜினியரிங் அழிஞ்சிடல, ஆனா அது தன்னை முற்றிலுமா ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிச்சு, ரீஇன்வென்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஓஹோ. முந்தி மாதிரி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படிச்சா ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பொதுவான காலகட்டம்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. ரைட். இன்னைக்கு மார்க்கெட்ல நிஜமா எதுக்கு அதிக டிமாண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிக குறிப்பிட்ட ஒரு டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷனுக்கு மட்டும்தான் செம்ம டிமாண்ட் இருக்கு. ஸ்பெஷலைசேஷன் அதாவது ஏஐ மாதிரி சொல்றீங்களா? ஆமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ரொபோட்டிக்ஸ், இந்த மாதிரியான மாடர்ன் ஃபீல்டுக்கு இன்னைக்கு குளோபல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய தேடல் இருக்கு. ஓ, அப்படியா? இந்த துறைகள்ல அதுவும் நல்ல காலேஜஸ்ல இருக்கிற சீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் தொடங்குன முதல் சில நாட்கள்லயே ஃபுல்லா நிரம்பிடுது அப்படிங்கறத நம்ம டேட்டால தெளிவா பார்க்க முடியுது. ஓ, அப்போ இன்ஜினியரிங் சிறந்த படிப்பா அப்படின்னு கேக்குற அந்த கேள்வியே இப்ப தப்புன்னு சொல்றீங்க? ஆமா, அந்த கேள்வியே அவுட்டேட்டட். எந்த இன்ஜினியரிங் சிறந்த படிப்பு, அதுவும் எந்த காலேஜ்ல நாம படிக்கிறோம் அப்படிங்கறதா இப்போதைய சரியான கேள்வியா இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி. அதாவது பாரம்பரியமான சிவில் மெக்கானிக்கல் மாதிரியான துறைகளை ஏதோ ஒரு சாதாரண காலேஜில் படிக்கிறத விட இந்த மாதிரி புதிய டெக்னாலஜிகளை மையப்படுத்திய படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேயே விவாதிச்சோம். மார்க்கெட் எதை நோக்கி நகருதோ பசங்களும் அதை நோக்கி ரொம்ப துல்லியமா நகர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆழமான அலசல்ல நம்ம கண்டிப்பா விவாதிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சமூக முரண்பாடு ஒன்னு இருக்கு. சமூக முரண்பாடா? என்ன அது? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சந்தையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிக்கலா உங்களுக்கு சாத்தியமான முடிவுகளை எடுத்துட்டு வராங்க. ஆனா நம்ம சமூகம், அதாவது சொசைட்டி இன்னும் அந்த பழைய மைண்ட் செட்லயே தான் சிக்கி கிடக்குது. ஓ, நீங்க அந்த கௌரவ பிரச்சனையை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சமூகத்தோட மாயை அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஆமா, அதேதான். நேத்திக்கும் நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா எதிர் வீட்டுக்கார பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், நீ என்னடானா பிஏ படிக்க போறேன்னு சொல்ற அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் நடந்துகிட்டு தான் இருக்கு. உண்மைதான். அந்த கல்யாண பத்திரிகையில பேருக்கு பின்னாடி பிஇ அப்படின்னு போடுறதுல இருக்கிற ஒரு போலி கௌரவத்துக்காகவே இன்னமும் பல பெற்றோர் தங்களோட பசங்களை வற்புறுத்தி இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள தள்ளுறாங்க இல்லையா? ஆமா, இது ஒரு மிகப்பெரிய சோஷியல் லேக். அதாவது உலகத்துல டெக்னாலஜி மாறிடுச்சு, வேலை கொடுக்கற கம்பெனிஸோட அப்ரோச் மாறிடுச்சு, ஸ்கில் தான் எல்லாமே அப்படிங்கிற நிலைமை வந்துடுச்சு. ரைட். ஆனா நம்ம பெற்றோர்களோட மைண்ட் செட் இன்னமும் அந்த 2010 வருஷத்தோட மேப்பை வச்சுக்கிட்டு வழிகாட்ட முயற்சி பண்ணுது. வாவ், 2010 மேப்பை வச்சுக்கிட்டு வழிகாட்டுறாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை.
ஆமா, எதுல வேலை கிடைக்கும், நம்ம ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பிராக்டிக்கலான முடிவுகளை எடுக்கிற மாணவர்களுக்கும் இந்த கோர்ஸ் படிச்சா சமூகத்துல ஒரு கெத்து, ஒரு கௌரவம் அப்படின்னு நினைக்கிற முந்தைய தலைமுறைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர் இது. கண்டிப்பா. இந்த தலைமுறை பசங்க சமூகத்தோட அந்த போலியான கௌரவ பிம்பங்கள் எல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தங்களோட சொந்த பொருளாதார எதிர்காலத்தை பாதுகாக்க துணிஞ்சிட்டாங்க அப்படிங்கறது தான் இதுல நாம பார்க்குற மிகப்பெரிய ஆச்சரியம். இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு மைண்ட் செட் சேஞ்ச். ஊர் என்ன சொல்லும் அப்படிங்கிற கவலை இல்ல, 4 வருஷம் கழிச்சு எனக்கு யாரு வேலை கொடுப்பான், நான் வாங்கின லோனை யாரு அடைப்பான் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு இருக்கிற பசங்க ரொம்ப தெளிவா பதில் சொல்றாங்க. ஆமா, கௌரவம் பசிய போக்காது அப்படிங்கறத அவங்க நல்லாவே உணர்ந்துட்டாங்க. சரி, இதுவரை நாம நிறைய விஷயங்களை அலசிட்டோம். மார்க்கெட் நிலைமை, கம்பெனிஸோட எதிர்பார்ப்பு, எக்கனாமிக் ரிஸ்க், சொசைட்டியோட முரண்பாடு அப்படின்னு பல தளங்கள்ல பயணிச்சிட்டோம். இதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ காலேஜில் நுழைய போற இல்ல படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நாம என்ன முக்கியமான செய்தியை சொல்லணும்? டேட்டாவோட அடிப்படையிலையும் மார்க்கெட் எக்ஸ்பர்டைஸ் அடிப்படையிலையும் 3 விஷயங்களை நாம மிக அழுத்தமா பதிவு செய்ய முடியும். சொல்லுங்க. ஒன்னு நீங்க என்ன டிகிரி படிக்கிறீங்க அப்படிங்கறத விட அதோட சேர்த்து நீங்க என்ன திறமைய, அதாவது என்ன ஸ்கில்ல வளர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் 100 மடங்கு முக்கியம். டிகிரிங்கிறது வெறும் என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். உள்ள போய் விளையாடணும்னா ஸ்கில் வேணும். சூப்பர். ரெண்டாவது, 2 மார்க்கெட் அவேர்னஸ், அதாவது சந்தை விழிப்புணர்வு. நீங்க படிக்கிற துறை அடுத்த 5 இல்ல 10 வருஷத்துல எப்படி உருமாறும், அதுக்கு என்னென்ன புது டெக்னாலஜிஸ் தேவைப்படும் அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். ரைட். மூணாவது பாயிண்ட் என்ன? 3 உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும், அதாவது இன்ட்ரெஸ்டையும், எதிர்காலத்துல உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய விஷயத்தையும் இணைக்கிற ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலையை நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது பேஷன் அண்ட் பிராக்டிகாலிட்டி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஆமா, வெறும் ஆசைக்காக மட்டும் படிச்சுட்டு நாளைக்கு வேலை இல்லாம சும்மா இருக்கிறதும் தப்பு. அதே மாதிரி வெறும் பணத்துக்காக மட்டும் ஒரு பிடிக்காத கோர்ஸை படிச்சுட்டு மன உளைச்சல்ல இருக்கிறதும் தப்பு. இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற ஒரு புள்ளியில தான் ஒரு சக்சஸ்ஃபுல் கேரியர் இருக்கு. இதை விட சிறப்பா இதை யாரும் தொகுத்து வழங்கிட முடியாது. இந்த முழு விவாதத்திலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய மைய கருத்து ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, அந்த டிகிரியோட பேர் என்ன அப்படிங்கிறது எதிர்காலத்துல ஒரு பெரிய விஷயமாவே இருக்க போறதில்ல. கண்டிப்பா இல்ல. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்கில் தான் உங்களோட ஃபியூச்சரை தீர்மானிக்கும். இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட உண்மையான திறமை மட்டும்தான் உங்களுக்கான பாஸ்போர்ட். ரைட். இப்போ இந்த விவாதத்தை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட இந்த போக்குகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள எழும்புற ஒரு ரொம்ப ஆழமான சிந்தனையை நான் இங்க முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்னது? இப்போ நாம பார்த்தோம் இல்லையா, பசங்க 4 வருஷ படிப்புகளுக்கு பதிலா 3 வருஷ படிப்புகளை தேர்ந்தெடுத்து மீதி இருக்கிற நேரத்துல ரொம்ப வேகமா தங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு ஏஐ மாதிரியான மாடர்ன் டெக்னாலஜிக்கு ரெடி ஆகிட்டு வராங்க. இதனால அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிறது தவிர்க்கப்படுது. ஆமா, அது ஒரு நல்ல ஸ்மார்ட் மூவ். ஆனா இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 இல்ல 15 வருஷங்கள்ல இந்த 4 வருஷம் 3 வருஷம் படிக்கிற ஃபுல் டைம் டிகிரி அப்படிங்கிற அந்த பாரம்பரிய முறையே முற்றிலுமா வழக்கொழிஞ்சு போயிடுமா? ஒரு நிமிஷம். அதாவது பல வருஷமா நாம நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி சிஸ்டமே, அந்த அடிப்படை அமைப்பே ஆட்டம் காணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, எதிர்காலத்துல கம்பெனிஸ் டிகிரியை மதிக்க போறதில்ல அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் ஏன் ஃபுல் டைம் டிகிரியை கொடுக்கணும்? அதுக்கு பதிலா அவங்க மைக்ரோ கிரெடென்ஷியல் அப்படிங்கிற முறையை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். மைக்ரோ கிரெடென்ஷியல், இதை கொஞ்சம் தெளிவா விளக்கிடுங்களேன். அது ஆக்சுவலா எப்படி செயல்படும்? மைக்ரோ கிரெடென்ஷியல் அப்படிங்கிறது ஒரு 3 இல்ல 4 வருஷம் ஒரு காலேஜ்ல தங்கி படிக்கிறதுக்கு பதிலா மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்லை மட்டும், உதாரணத்துக்கு கிளவுட் ஆர்கிடெக்சர் இல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ் மாதிரியான ஒரு குறிப்பிட்ட திறனை மட்டும் ஒரு 3லேருந்து 6 மாசத்துக்குள்ள தீவிரமா கத்துக்கிட்டு அதுக்கான ஒரு சின்ன சர்டிபிகேட்டை வாங்குறது. ஓ, ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி. ஆமா, பல வருஷங்களை வீணாக்கிறதுக்கு பதிலா தேவையான ஸ்கில்லை மட்டும் ரொம்ப குறுகிய காலத்துல கத்துக்கிற முறை இது. எதிர்காலத்துல யூனிவர்சிட்டிஸ்லாம் இப்படிப்பட்ட குறுகிய கால திறன் வளர்ப்பு மையங்களா மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா? வாவ். ஒரு பெரிய 4 வருஷ டிகிரி சர்டிபிகேட்டுக்கு பதிலா உங்க ரெஸ்யூம்ல இந்த மாதிரி ஒரு 20 மைக்ரோ கிரெடென்ஷியல் சர்டிபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ரொம்ப அதிக மதிப்புடையதா பார்க்கப்படுமா அப்படிங்கறதா என்னோட கேள்வி.
இது உண்மையிலேயே நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு ஃபியூச்சர் விஷன். நீங்க ஒரு பாரம்பரியமான யூனிவர்சிட்டியில 4 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு பட்டத்தை வாங்குறதை விட வாழ்க்கையோட வெவ்வேறு கட்டங்கள்ல உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ஸ்கள் மூலமா கத்துக்கிட்டு உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் எதிர்காலமா இருக்க முடியும். ஆமாம், கண்டிப்பா. அப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னா இன்றைய கல்வி முறைகள் எல்லாமே வெறும் ஒரு வரலாற்று பதிவா மட்டுமே மாறிடும். இந்த ஒரு ஆழமான கேள்வியோட சிந்தனையோட இன்றைய இந்த விவாதத்தை நாங்க நிறைவு செய்றோம். உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க, மாற்றங்களுக்கு தயாராக இருங்க. தொடர்ந்து சிந்திப்போம், அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.